ஹாய் வெல்கம் ஆல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி முக்கியமான மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மேக்ஸில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வந்து இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ண முடியுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். பாஸ்கல் முக்கோணத்தில் 6வது வரிசை யாது? இந்த கொஷின் வந்து நம்மளோட சிலபஸில் இல்லை, ஆனால் நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் செகண்ட் டேர்மில் சாப்டர் 5ல் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் புக் 6 to 10 ஒரு டைம் ரீட் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளால் 25 out of 25 ஸ்கோர் பண்ண முடியும். பாருங்கள், ஸ்கூல் புக்கில் எக்ஸாம்பிளில் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த கொஷின். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாஸ்கல் முக்கோணம்னு இதிலே கொடுத்துருக்காங்களா, அது வந்து ஒரு முக்கோணம் ஷேப்பில் இருக்கும். அதோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா, மேலே இதுதான் ஃபஸ்ட்டு ரோவில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். செகண்ட் ரோவில் 2 நம்பர் இருக்கும். தேர்ட் ரோவில் 3 நம்பர் இருக்கும். அதே மாதிரி 4ல் 4 இருக்கும். 5 6வது ரோவில் 6 நம்பர் இருக்கும். இந்த கொஷினில் வந்து 6வது வரிசை தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த முக்கோணத்தை எப்படி ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னா, கார்னர் ஃபுல்லாகவே 1 வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்கே வரும், இங்கே 1, இங்கே 1 1 1 1 1 1 1 1. இந்த 2 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எத்தனாவது ரோ கேட்குறாங்களோ அவ்வளோ நம்பர்ஸ் அங்கே இருக்கும். இப்போ இங்கே 6வது ரோன்னு கேட்டிருக்காங்களோ அப்போ 6 நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் ஃபுல்லாகவே 1 1 இருக்கும். இப்போது இதை எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு நம்பர் இருக்கா, ஸோ 1 அது ஃபில் ஆயிடுச்சு. செகண்ட் ரோவில் 1 1ன்னு இருக்குது, ஸோ 2 நம்பர் இருக்குது. தேர்ட் ரோ எப்படி ஃபில் ஆகும்னா, இந்த 1ஐயும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 2 வருமா, இப்படி தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் ரோவில் 3 நம்பர் இருக்குது. இப்போது ஃபோர்த் ரோ எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னா, இந்த 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 3 வரும். அதே மாதிரி இந்த 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 3 வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபோர்த் ரோவில் 4 நம்பர் வந்துருச்சு. ஃபிஃப்த் ரோ வந்து இந்த 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 4 வரும். 3யும் 3யும் ஆட் பண்ணால் 6 வரும். 3யும் 1ஐயும் ஆட் பண்ணால் 4 வரும். 5 நம்பர் வந்துருச்சு. 6வது ரோ இதை தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 10 கிடைக்கும். 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 10 கிடைக்கும். 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். ஸோ பாஸ்கல் முக்கோணத்தோட 6வது வரிசை இதுதான். 1 5 10 10 5 1. இது நம்மளோட ஆப்ஷன் டியில் இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொன்னேன். அதாவது 6வது ரோவில் மொத்தம் 6 நம்பர் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேனா. கொஷினில் 6வது ரோன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் மட்டும் தான் 6 நம்பர் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இனிமேல் இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் பற்றி என்ன கொஷின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். செகண்ட் கொஷின் பாருங்கள். மிகை முழுக்கள் P Q P - Q P + Q ஆகியவை பகா எண்கள் எனில் இவற்றின் கூடுதல் என்ன? ஃபஸ்ட்டு பகா எண்ணா என்னென்னு தெரியணும். பகா எண்ணா ப்ரைம் நம்பர். இப்போது 2 நம்பர் எடுத்துக்கோங்க, 7 8. இதில் இந்த 7ஐ வந்து 1 கூட டிவைட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் 7ஆல் டிவைட் பண்ண முடியும். அதை தாண்டி வேறு எந்த நம்பர் கூடயும் இந்த 7ஐ டிவைட் பண்ண முடியாது. இப்போ இந்த 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கூட பண்ண முடியும், 8 கூட பண்ண முடியும், அதுக்கப்புறம் 2 கூட பண்ண முடியும். 2 × 4 8. நெக்ஸ்ட்டு 4 × 2 8. இப்போது எந்த ஒரு நம்பரை வந்து அதோட நம்பர், அதாவது 7னா 7, அதுக்கப்புறம் 1 இது கூட மட்டும் டிவைட் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பகா எண்ணுன்னு சொல்லுவோம். அப்போது 7 வந்து பகா எண்ணில் வரும், 8 வந்து பகா எண் கிடையாது. சரிங்களா? இப்போ இது ரிலேட் பண்ணி வேறு என்னெல்லாம் கொஷின் கேட்பாங்கன்னா, இருக்கிறதுலே சின்ன பகா எண் என்னென்னு கேட்பாங்க. இருக்கிறதுலே சின்ன பகா எண் வந்து 2. 2க்கு அடுத்து 3. 1 வந்து பகா எண் கிடையாது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதையே தனியாக கொஷினில் கேட்டிருக்காங்க. 3க்கு அடுத்து 4 வந்து வராது. ஏன் 4 வராதுன்னா, 4 1ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். நான் என்ன சொல்லியிருக்கேன், 1ஆல் ஆகணும், அதுக்கப்புறம் அதே நம்பரில் ஆகணும், 2 வரக்கூடாது. ஸோ 4 வராது. 5 வரும். நெக்ஸ்ட்டு 6 வராது, ஏன்னா 6 வந்து 3 கூடயும் ஆகும். 7 வரும். 8 வராது, 9 வராது, 10 வராது, 11 வரும். இப்படி தான் நம்ம பகா எண் வந்து ஃபில் பண்ணணும். இதில் 1 வந்து பகா எண் கிடையாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா. இப்போ இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணலாம். இதில் வந்து 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது P, அதுக்கடுத்து Q, அதுக்கடுத்து P - Q, அதுக்கடுத்து P + Q. இது 4மே பகா எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் தான் இதில் ஏதாவது ஒரு நம்பரை வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு Pயில் வந்து நீங்கள் 2ஐ ஃபில் பண்ணிவிட்டு Qவில் வந்து 3ஐ ஃபில் பண்ணிங்கன்னு வைங்களேன். அதான் ஃபஸ்ட்டு 2 நம்பரை. P - Q வந்து -1ன்னு வரும். -1 வந்து பகா எண்ணே கிடையாது. ஆனால் நம்ம கொஷினில் வந்து இது 4மே பகா எண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து Pயை 2ஆகவும் Qவை 3ஆகவும் எடுக்கக்கூடாது. நம்ம வந்து Pயை பெரிய நம்பராகவும் Qவை சின்ன நம்பராகவும் எடுத்தால் மட்டும் தான் இங்கே வந்து மைனஸில் இல்லாமல் ஆன்சர் ப்ளஸில் வரும். ஸோ Pயில் வந்து பெரிய நம்பர் எதாவது எடுத்துக்கலாமா? இப்போ 3 எடுத்துக்கலாம். Qவில் வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ P - Q வந்து 3 - 2 1ன்னு வருது. இதுவும் பகா எண் கிடையாது. அப்போது இப்படி எடுக்கக்கூடாது. அப்போது நெக்ஸ்ட்டு வேறு என்ன எடுக்கலாம்? Pயில் வந்து 5 எடுக்கலாம். P வந்து 5 பகா எண், Q வந்து 2 பகா எண். இப்போது 5 - 2 என்னது 3, 3யும் பகா எண்ணா. நெக்ஸ்ட்டு இங்கே P + Qன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 5 + 2, 5 + 2 7, 7ம் பகா எண் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது 4மே பகா எண்ணாக வந்துருச்சு. இப்போ இந்த 4 பகா எண் வந்துருச்சுன்னா இதை ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போது 5 + 2 + 3 + 7 ஆட் பண்ணால் என்ன வரும்? 5 + 2 7 வருமா? 7 + 3 10, 10 + 7 17. ஸோ 17ன்றது என்ன நம்பர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா
1ஆல் கேன்சல் ஆகும் 17, அதுக்கப்புறம் 17ஆல் கேன்சல் ஆகும். அதை தாண்டி வேறு எந்த நம்பர் வச்சோ நம்மளால் 17 கேன்சல் பண்ண முடியாது. அப்போது 17ன்றது ஒரு பகா எண். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா பகா எண் தான் கிடைக்கும். இவங்க இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்த 4 நம்பர் ஆட் பண்ணும்போது என்ன நம்பர் கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பகா எண் தான் கிடைக்கும். இப்போ இதே கொஷினை இன்னொரு டைம் எங்கேயாவது நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக ப்ரைம் நம்பர்னு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஒரு டைம் நீங்கள் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு 880 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதன் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் உருளையின் உயரம் என்ன? உருளைன்னு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிலிண்டரை தான் சொல்லியிருக்காங்க. இந்த சிலிண்டரில் மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. மொத்த புறப்பரப்புனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதோட ஃபார்முலா வந்து 2πr r+h. இதில் இந்த மொத்த புறப்பரப்பு வேல்யூவே 880ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது டிஎஸ்ஐக்கு பதிலாக நீங்கள் வந்து 880ன்னு போட்டுடலாம். ஈக்குவல் டு 2, பையோட வேல்யூ என்னது 22/7. பையன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் 22/7 போடலாம், இல்லைனா 3.14ன்னு போடலாம். நெக்ஸ்ட்டு இன்ட்டு இந்த ஆரம் தான் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 10 ப்ராக்கெட்டில் 10 + h. கொஷினில் வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே போடுறேன். 880 இந்த 2 வந்து இந்த ஈக்குவல் 2க்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா இந்த சைடில் டிவிஷனில் போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்ட்டு இந்த 22/7 இருக்குல்ல, அது வந்து ஈக்குவல் 2க்கு இந்த சைடு வரும்போது அப்படியே உல்ட்டாவாக ஆகும். அதாவது 7/22 மாறும். ஒன்றும் இல்லை, இந்த 7 வந்து இங்கே மேலே போயிடும், இந்த 22 வந்து இந்த கீழே வந்துடும். திரும்ப இன்ட்டு இந்த 10 இருக்குல்ல, இந்த 10 வந்து இங்கே மேலே இருக்குது. ஸோ ஈக்குவல் 2க்கு இந்த சைடு வரும்போது கீழே வந்துடும். 1/10 நம்ம எழுதலாம். 10 ஈக்குவல் டு 10 + h. இந்த 10 + h தனியாக எழுதியிருக்கேன். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 0 கேன்சல் ஆகும், இங்கே 0 கேன்சல் ஆகுமா? நெக்ஸ்ட்டு 22 × 4 தான் 88. நெக்ஸ்ட்டு 2 × 2 தான் 4. மேலே வந்து 7 × 2 மட்டும் தான் இருக்குது. 7 × 2 14 ஈக்குவல் டு 10 + h. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா இந்த 10 இந்த சைடு கொண்டு போகலாம். அந்த சைடு கொண்டு போனால் மைனஸாக போகும். 14 - 10 ஈக்குவல் டு h. ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து 4. ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் டி. நம்ம இந்த வீடியோவில் வந்து உருளை பார்த்தோமா, அது மாதிரி ஒரு வீடியோலையும் ஒரு ஷேப் வந்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 1/2, 1/6, 1/12, 1/20 என்ற தொடர் வரிசையில் உறுப்பு 120க்கு அடுத்த உறுப்பு என்ன? இது வந்து நம்பர் சீரிஸ் கொஷின். இந்த மாதிரி கொஷின் பார்த்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு பேசிக்காக தான் சால்வ் பண்ண பார்க்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமெலாம் யோசிக்காமல் ரொம்ப பேசிக்காக அதை சால்வ் பண்ண பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே இருக்கிற 1 அப்படியே தான் இருக்குது. கீழே வந்து 2 கூட இங்கே +4 ஆட் ஆகிருக்கு. வேறு எதுவுமே இல்லை. 1/6. நெக்ஸ்ட்டு இதுக்கும் ஒரு ரிலேஷன் பார்க்கும்போது மேலே இருக்கிற நம்பர் அதே தான் இருக்குது, கீழே வந்து +6 ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கும் பார்க்கும்போது மேலே இருக்கிற நம்பர் அதே தான் இருக்குது, கீழே வந்து +8 ஆட் ஆகிருக்கு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு பேட்டர்ன் தெரியும். +4 +6 +8 அப்படியே +2 +2 ஆட் ஆகிட்டு இருக்குது. அப்போ இங்கே என்ன வரணும்னா +10 வரணுமா? ஸோ நம்மளோட ஆன்சர் 1/20 இருக்குது. 20 கூட +10 பண்ணால் 30. இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த மாதிரி கொஷின் பார்த்தா ஃபஸ்ட்டு பேசிக்காகவே ட்ரை பண்ண பாருங்கள், ஆன்சர் வந்துடும். அது இல்லைனா தான் இந்த ஏபிஜிபி அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது வந்து நேரம் மற்றும் வேலை டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு அதை எழுதி போட்டுறேன். M1 men 1, D1 டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ், அதுக்கப்புறம் W ஒர்க்கு, ஈக்குவல் டு M2 D2 / W2. இங்கே பாருங்கள், இந்த எம்மை இப்படி திருப்பி போட்டால் டபிள்யூன்னு வருமா, அதை வச்சு இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். M1 கீழே W1 தான் வரும். இப்போ இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 81 மாணவர்கள்னால் men 1ல் போடணும். அதை M1 வந்து 81. 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில், அதாவது அவங்க பண்ண ஒர்க்கு தான் அந்த 448 மீட்டர். W1 அப்போது 448. ஓர் ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எண்ணில், அதாவது 56 டேஸ் எடுத்திருக்காங்க. அப்போ D1 வந்து 56. சரிங்களா? இது மூணுமே நம்ம ஃபில் பண்ணிட்டோமா? இப்போது 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில், அதாவது 160 மீட்டர் ஒரு ஒர்க்கு பண்ண போகிறாங்க. அதுதான் W2ல் நம்ம எழுதணும். 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை. 27 நாளில் முடிக்கிறாங்களாம் D2. அப்போது அந்த மாணவர்களின் எண்ணிக்கை M2 என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின் வந்து பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு சிம்பிள் ஃபார்முலா வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலாவில் மொத்தம் 6 டேட்டா இருக்குது. அந்த 6ல் 5 கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே அங்கே ஃபில் பண்ணணும். M1க்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 81 ஃபில் பண்ணணும். இன்ட்டு D1க்கு பதிலாக 56 / W1க்கு பதிலாக 448 ஈக்குவல் டு M2 தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்ட்டு D2க்கு பதிலாக 27 / W2 வந்து 160. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஈக்குவல் டூன்னு இருந்தாலே M2வை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துகிட்டு போவோம். அப்போது 81 × 56 / 448. இந்த 160 வந்து ஈக்குவல் டூக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா மேலே போயிடும். அப்போது இன்ட்டு 160. அதே மாதிரி இந்த 27 வந்து ஈக்குவல் டூக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா கீழே போயிடும்.
ஈக்குவல் டு M2 அங்கேயே தான் இருக்கும். இப்போ இதை முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் 9 டேபிள்ஸ் தெரிஞ்சால் இதை ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 9 × 9 81, 9 × 3 27. நெக்ஸ்ட்டு 8 டேபிள்ஸ் வச்சு இது கேன்சல் பண்ணியிருக்காங்க. 8 × 7 56. அதே மாதிரி 8 × 56 தான் 448. உங்களுக்கு இது கேன்சல் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் சின்னதாக 2 வச்சே கேன்சல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எதை கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 3 × 1 3, 3 × 3 9, 8 × 7 56, 8 × 20 தான் 160. பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இங்கே ஒரு 7 இருக்குது கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு 7 இருக்குது கேன்சல் ஆகிடும். இப்போ மேலே என்னெல்லாம் இருக்குன்னா 3 × 20 மட்டும் தான் இருக்குது. இந்த சைடு M2ன்னு இருக்குது. அப்போது men 2 எவ்வளோ பேர் வேணும்னா 3 × 20 60, 60 பேர் வேணும். ஸோ 60 தான் நம்மளோட ஆன்சர். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போது இந்த பார்ட் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த கேன்சல் பண்ணுறதை நீங்களே மேனுவலாக கேன்சல் பண்ணுங்கள். நான் பண்ணுறது மாதிரியே பண்ண வேணாம். ஏன்னா சில பேர் வேறு நம்பர் வச்சு கேன்சல் பண்ணுவீங்க, அது ஆன்சர் கரெக்டாக வந்துடும். நான் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். 25 கொஷினில் கண்டிப்பாக இந்த LCM HCFல இதே பேட்டர்னில் ஏதாவது கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு 21x² y 35xy² மீப்போமா காண்க. மீப்போமானா LCM. இப்போது 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 2 6. இப்போது இந்த நம்பருக்கு வந்து ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் LCM கண்டுபிடிப்போம். LCM HCFலாம் என்னென்னு தெரியாதவங்க இதை பாருங்கள், இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது 2 6ன்னு 2 நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து காமனாக ஒரு நம்பர் வந்து கேன்சல் பண்ணும். அந்த மாதிரி எதாவது கேன்சல் பண்ணணும்னு பார்த்தா 2 கேன்சல் பண்ணுமா? ஏன்னா 2 × 1 2, 2 × 3 6. இதுக்கடுத்து காமனாக எந்த நம்பருமே கேன்சல் பண்ணாது. அப்போது நம்மளோட HCF வந்து இந்த 2. ஸோ HCFக்கு என்ன மீனிங்னா காமனாக கேன்சல் பண்ணணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு LCMக்கு வாங்க. LCM பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 2 × 1 2ன்னு முடிஞ்சிச்சு, இங்கே 3ன்னு முடிஞ்சிச்சா, அதுக்கு அடுத்தும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். அதாவது இங்கே 3 வச்சு கேன்சல் பண்ணும்போது இந்த 1 அங்கேயே தான் இருக்கும். இந்த 3 × 1 3ன்னு வரும். ஸோ நமக்கு கடைசியாக இங்கே 1 1ன்னு முடியும். LCMக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரணும். அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குன்னா 2 × 3 இருக்கா, 2 × 3 6. இதுதான் நம்மளோட LCM. ஸோ HCFனா காமனாக இருக்கிறத மட்டும் எடுக்கணும், LCMனா எல்லாமே எடுக்கணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேட்டர்னில் இந்த சம்மை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 21x² y, அதுக்கடுத்து 35xy² சொல்லியிருக்காங்களா. ஃபஸ்ட்டு LCM எடுக்கும்போது இந்த நம்பரை மட்டும் ஃபஸ்ட்டு எடுங்க. ஃபஸ்ட்டு காமனாக கேன்சல் பண்ணுறது பார்த்தா 7 வச்சு பண்ணலாமா. 7 × 3 21, 7 × 5 35. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 3 × 1 3, இந்த 5 வந்து கேன்சல் ஆகாது. நெக்ஸ்ட்டு 5, இந்த 1 வந்து ஆகாது. 5 × 1 5. என்ன சொல்லியிருக்கேன், LCM பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு 1 1ன்னு சிம்பிளிஃபை பண்ணி வரணும். அப்போது 7 × 3 × 5 தான் நம்மளோட LCM. 7 × 3 × 5 என்னதுன்னா 105 வரும். அப்போ இந்த நம்பரோட LCM வந்து 105ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா இங்கே x² y இருக்குது, xy² இருக்குது. LCM பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக இருக்கிறத எடுக்கணும். அதாவது இங்கே x² x இருக்கா, இதில் அதிகமாக இருக்கிறது x² தான், அதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இங்கே y² இருக்கா, இதில் அதிகமாக இருக்கிறது y² தான், அதை எடுத்துக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட LCM. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரூபாய் 10,950க்கு 10% வட்டி வீதத்தில் 42 நாட்களுக்கான தனி வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே நமக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் ஃபார்முலா என்னதுன்னா P × N × R/100. Pனா பிரின்சிபல் வட்டி, N வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதில் நமக்கு Pயோட வேல்யூ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டாங்க 10,950. ஆரோட வேல்யூ வந்து 10%ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த எண்ணில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 42 டேஸ்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே எண் வந்து நம்ம இயரில் தான் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும், அதாவது வருஷத்தில் தான் எடுக்கணும். ஆனால் இங்கே வந்து டேஸில் கொடுத்துருக்காங்களா. இப்போ இதே கொஷினில் 42 நாட்களுக்கு பதிலாக 6 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இதையும் நம்ம வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவோம்னா 6 / 12 பண்ணுவோம். இங்கே வந்து மாதங்களில் கொடுத்துருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 12 மாதம்ல, ஸோ / 12 பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது நமக்கு 1/2ன்னு வரும், இயருக்கு கன்வெர்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போது நம்ம இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். இங்கே வந்து 42 நாட்கள்னு கொடுத்துருக்காங்களா. ஒரு வருஷத்தில் எவ்வளோ நாட்கள்னா 365 டேஸ் வரும். ஸோ நீங்கள் கீழே 365ன்னு போடும்போது இது வந்து இயருக்கு கன்வெர்ட் ஆகிடும். இங்கே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். இங்கே டேஸ்னு கொடுத்தா / 365ன்னு எடுத்துக்கணும், அதே மந்தில் கொடுத்தா / 12ன்னு எடுத்துக்கணும். இதை மட்டும் எடுத்து நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். SI = Pயோட வேல்யூ வந்து 10,950, என்னோட வேல்யூ வந்து 42 / 365. டேஸ்னு கொடுத்தா / 365ன்னு எடுத்துக்கணும். இன்டூ ஆரோட வேல்யூ வந்து 10, PNR /100. இப்போ இதை கேன்சல் பண்ண போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கேன்சல் பண்ணுறது நீங்களே மேனுவலாக பண்ணுங்கள். 0 0 0 0 கேன்சல் ஆகுமா. நெக்ஸ்ட்டு 365 × 3யோட வேல்யூ தான் 1095. அப்போது 365 × 3 தான் 1095, அதாவது 1095. இப்போ நமக்கு SI என்ன கிடச்சிச்சுன்னா 3 × 42ன்னு கிடச்சிச்சு.
3 × 42 வந்து 126. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா, இந்த கொஷினில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து டேஸ்னு கொடுத்தா டிவைடட் பை 365 போடணும். அதே மந்தில் கொடுத்தா டிவைடட் பை 12ன்னு போடணும். அப்படி பண்ணிட்டோன்னா இந்த கொஷின் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சுண்ணாம்பு கட்டியில் கால்சியம், கார்பன் மற்றும் ஆக்சிஜன் 10:3:12 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் கார்பனின் சதவீதம் என்ன? அதாவது கால்சியமோட ரேஷியோ 10, கார்பனோட ரேஷியோ 3, ஆக்சிஜனோட ரேஷியோ வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கார்பனோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டரில் நீங்கள் என்ன வேல்யூ போடணுன்னா டோட்டல் வேல்யூ தான் போடணும் எப்போவுமே. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இங்கே டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா மொத்தம் ஆட் பண்ணி நீங்கள் இங்கே போடுவீங்க. 25 இருக்கும். 10 + 3 + 12. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கார்பனோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கார்பனோட வேல்யூ என்னது 3. அதை இங்கே நீங்கள் போடுவீங்க. சரிங்களா, பர்சன்டேஜ்னால இன்டூ 100%. இது நமக்கு தெரியும். இந்த இடம் மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போது நீங்கள் சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அதாவது 25 × 4 தான் 100. ஸோ மேலே 4 × 3 இருக்குது. 4 × 3 12%. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா, இந்த பாட்டில் அவ்வளோதான் கொஷின்ஸ். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.